ஓம் சாய்ராம். நான் உங்ககிட்டலாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். சாய்ராம் பாபா பேர சொல்லி யாராவது ஏமாத்துனாங்கன்னா, தயவு செய்து ஏமாந்துறாதீங்க. பாபா பேர சொல்லி இப்ப நெறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா, நீங்க வந்து பாபா பேர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி, நெறைய பேர் நெறைய விதத்துல ஏமாந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நேத்து ஒரு சாய்ராம் வந்து ரொம்ப பெரிய விஷயத்துல அடிபட்டுருக்காங்க. என்னால தாங்கவே முடியல. நாங்க 2016, 17லலாம் பாபா பேர சொல்லி ஒருத்தவங்க வந்து எங்கள ஏமாத்திட்டு போனாங்க. குரூப்பா கோயம்புத்தூர்ல நெறைய பக்தர்கள் ஏமாந்தோம். அதுக்கப்புறமும் நெறைய பேர் ஏமாத்துறாங்க. நாங்க கண்ணால பார்த்துருக்கோம். நான் தான் பாபான்னு சொல்றதாகட்டும், நான் தான் மகள் சபதி, நான் தான் ஷியாமா, நான் தான் லட்சுமி பாய் ஷிண்டே அப்படின்னு சொல்லி, பாபா கூட வாழ்ந்த பக்தர்களோட பேர அவங்க சொல்லி சொல்லி வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது, அவ்ளோ கஷ்டமா இருக்கு. நான் நெறைய பார்த்துட்டே இருக்கேன். தயவு செய்து யாரும் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி ஏமாந்து அந்த பக்தர் வந்து சொல்லி அழுகும்போது தாங்கவே முடியல. கேட்கும்போது மனசு அவ்ளோ வலிக்குது. என்னன்னா, நேத்து ஒரு சாயந்திரம் காலையில எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வியாழக்கிழமை. ஃபோன் பண்ணி ஒரே அழுக. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் வந்து விவாகரத்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வந்து ஒருத்தவங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சாய்ராம் பேர சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க வந்து பாபா கிட்டயே பேசி உங்களோட கஷ்டத்த போக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க இல்லையா? அதனால உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோன் பண்ண உடனே அவங்க வந்து அவங்க தான் லக்ஷ்மி பாய் ஷிண்டே அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்க. நான் தான் பாபா கூட வாழ்ந்த லக்ஷ்மி அம்மாவோட அடுத்த அவதாரம். நான் தான் லக்ஷ்மி பாய் ஷிண்டே. நான் வந்து பாபா கிட்டயே சொல்லி உங்களோட அந்த பிரச்சனைய சரி பண்ணி தந்துருவேன். அதுக்கு வந்து சில பூஜைகள்லாம் பண்ணணும். ஒரு பூஜைக்கு வந்து ரூ. 20,000 3 பூஜை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு நீங்க வர வேண்டாம். நானே பண்ணிக்கிறேன் அந்த பூஜைய அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ கூட இவங்களுக்கு அந்த சந்தேகமே வரல. ஏன்னா பூஜைன்னா நம்மள உட்கார வச்சு தானே பண்ணுவாங்க. நீங்க வர வேண்டாம். நானே உங்களோட ஹஸ்பண்ட் பேரையும், உங்க பேரையும் வச்சு பூஜை பண்ணிருவேன். அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சாய்ராமும் இவங்களும் இவங்க கணவரும் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, அவங்க சொன்னத நம்பி அவங்களுக்கு பணம் குடுத்துட்டாங்க. 3 பூஜைக்கும் சேர்த்தே ரூ. 60,000 பணம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள கான்டாக்ட்டே பண்ணவே முடியலையாம். கேட்டா உங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பிரசாதம் அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய், வெத்தல பாக்கு, பழம் மட்டும் கொரியர் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களோட கேஸ் வந்து இப்ப தோத்து போயிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க கணவருக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நேத்து அவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க. இவ்ளோ தூரம் நான் பூஜை பண்ணேனே சாய்ராம், என்னைய வந்து பாபா ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் சொன்னேன், அவங்க வந்து உங்கள ஏமாத்திட்டாங்க சாய்ராம். பூஜை பண்றேன்னு சொல்லி உங்கள ஏமாத்திட்டாங்க. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் விவாகரத்து ஆனது ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா, அது நமக்கு தெரியாது. பாபாக்கு தான் தெரியும். ஆனா, கூடிய சீக்கிரம் அதுக்கும் பாபா வந்து என்ன காரணம்? எதனால? அப்படின்றத சொல்லுவாரு. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார்ராம். அவங்கள என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியும்? என்ன சொன்னாலும் அவங்களால அந்த நேரத்துல புரிஞ்சுக்கவும் முடியாது இல்லையா? ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அதனால அவங்கள என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாபாவோட பூஜை பண்ணியும் நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கும்போது, இது வந்து பாபாவோட பூஜையே கிடையாது சார். அவங்க சொல்லி பாபாவோட பூஜைன்னு சொல்லி இவங்க கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க. அதுதான் உண்மை. பாபா இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கன்னு யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல. இந்த மாதிரி பூஜை பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்னு பாபா சொல்லவே இல்ல. நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்றது அதான். பாபாவோட நாமத்தை சொல்லுங்க, சச்சரித்திர பாராயணம் பண்ணுங்க, ஸ்தவனமஞ்சரி பாராயணம் பண்ணுங்க, சத்தியவிரத பூஜை பண்ணுங்க. ஏன்னா பீமாஜி பாட்டில் சத்தியவிரத பூஜை பண்ணாங்கன்னு சாய் சச்சரித்திரத்திலே இருக்கு. வேணா அதோட பிடிஎஃப் கூட நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். சத்தியவிரத பூஜை பண்ணுங்க. சத்தியவிரத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம். பாபாவோட கதைகள் தான் வரும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சத்தியவிரத பூஜை. அதனால சத்தியவிரத பூஜை நம்ம ஈஸியா பண்ணலாம். இல்லைன்னா 9 வார விரதம், 9 வார பாராயணம், இப்படி ஏகப்பட்டது பாபா கிட்ட நீங்க செய்யலாம். எது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, எது உங்களால முடியுமோ அதை நீங்க அதை செய்யலாம். இதுக்காக காசு குடுத்து நான் பூஜை பண்ணேன், காசு குடுத்து நான் பண்ணேன் அப்படின்னா, பாபா வந்து அந்த மாதிரி காசு யார்கிட்டயும் வாங்கவே சொல்லல சார். பாபா அந்த மாதிரி காசு குடுத்து யாரையுமே பூஜை பண்ண சொல்லல. இவங்க பாபா பேரை சொல்லி இப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம நிறைய பேர் பாபா பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. நான் தான் ஷியாமா, பாபா கிட்ட நான் போய் பேசுவேன், உங்களுக்கு விடை கண்டுபிடிச்சு தரேன், உங்களோட ப்ராப்ளத்துக்கு வந்து நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்து சைடெல்லாம் போய் நிறைய பேரை ஏமாத்துறாங்க. சமீபத்துல கூட எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்க ஊருக்கு ஒருத்தவர் வந்திருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, "நான் பாபா கிட்ட டைரக்ட்டா பேசி உங்களுக்கு சொல்யூஷன் வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்றாரு சார். நான் போட்டா
ஆ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது உங்களோட இஷ்டம். ஆனா அந்த மாதிரி யாராலயும் பண்ண முடியாது. பாபாவே சொல்லியிருக்காரு. உனக்கும் எனக்கும் உள்ள வேற்றுமை சோற்றை இடித்து விடுன்னு பாபா சொல்லியிருக்காரு. நமக்கும் பாபாவுக்கும் எந்தவித மீடியேட்டரும் தேவையில்ல. நம்ம டைரக்ட்டா பாபாட்ட பேசலாம். பாபா நம்மகிட்ட சொல்யூஷன் சொல்லுவாங்க. என்கிட்ட எல்லாருமே கேட்கும்போது நான் அதான் சொன்னேன். "சார் நீங்க பாபா கிட்ட டைரக்ட்டா பேசுங்க. பாபா கிட்ட உட்காருங்க. பாபா கிட்ட பேசுங்க. பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல பேசுவாங்க" அப்படின்ட்டு. கண்டிப்பா பாபா பேசுவாங்க சாய்ராம். நான் உணர்ந்ததுனால தான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, ஏன் இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கும்போது என்னால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க தான் லட்சுமி பாய் ஷிண்டே அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? பாபா கூட வாழ்ந்த பக்தர்களே பாபா காசு வாங்க அலோ பண்ணவே இல்ல. மகள் சபதிக்கிட்டே பாபா வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம சச்சரித்தில படிச்சிருப்போம். மகள் சபதி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஷாமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பாபா கூட வாழ்ந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையை அனுபவிச்சிருக்காங்க. பாபா கூட வாழ்ந்த அடியவர்கள் எப்படி வாழணுன்றத நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் இருக்கும்னு நம்ம கத்துக்கணுமே தவிர, அவங்க பேர வச்சு நம்ம ஏமாத்தவே கூடாது. அவங்க பேர சொல்லி நம்ம ஏமாத்தவே கூடாது. நான் தான் லட்சுமி பாய் ஷிண்டே, நான் தான் ஷியாமா, நான் தான் மகள் சபதி அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்தவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த சாய்ராம் ஏற்கனவே மனசால ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. இதுல பணம் குடுத்து வேற அவங்க ஏமாந்து, இப்ப அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோனே என்னால ஜீரணிக்கவே முடியல சாய்ராம். அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். தயவு செய்து பாபா பேர சொல்லி, பாபா இந்த பூஜைக்கு காசு கேட்டாங்க, அந்த பூஜைக்கு காசு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, உங்ககிட்ட பாபா வந்து கனவுல சொன்னா நீங்க செய்யுங்க. உங்ககிட்ட பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல அறிவுறுத்துவாங்க. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு காசு கிடைக்கும். அதான் அதுக்கு உபயோகப்படுத்தணும்னு பாபா சொல்றாரா? கண்டிப்பா செய்யுங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஏமாந்துராதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் சாய்ராம். தயவு செய்து ஏமாந்துராதீங்க. யாருகிட்டயும் போய் காச குடுத்து ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கோம் நமக்கு தான் தெரியும். அசால்ட்டா ஈஸியா பொய் சொல்லி, பாபா பேர சொல்லி ஈஸியா அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்களையும் பாபா என்னைக்காவது ஒரு நாள் கவனிச்சு, அவங்களுக்கு தகுந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆ ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நம்ம பாபா நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம பாபா நம்மகிட்ட சொல்றத நம்ம கண்டிப்பா செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ நெறைய சாய் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருமே ஏமாந்துராதீங்க அப்படின்னு சொல்லுங்க. யாராவது பாபா பேர சொல்லி காசு கேட்டாங்கன்னா குடுக்காதீங்க. யாராவது பாபா பேர சொல்லி பூஜைக்குன்னு காசு கேட்டா குடுக்காதீங்க. நான் தான் பாபா, நான் தான் ஷியாமா, நான் தான் லட்சுமி பாய், நான் தான் மகள் சபதி அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்ட்ட பேசுனாங்கன்னா, நம்பாதீங்க. பாபா மட்டும் தான். நமக்கு எல்லாமே பாபா தான். பாபா என்ன சொல்றாரோ அத நம்ம செய்வோம் சாய்ராம். பாபா சொல்றத கண்டிப்பா நம்ம செய்வோம். பாபா நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அறிகுறி குடுப்பாங்க. அத நம்ம செய்வோம். பாபா நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க சாய்ராம். நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.